நன்றி நன்றி. வள்ளிநாயகியை வடந்த அன்பு மகள் அனிதா அருள் அவர்களுக்கு இந்த நிலைமலை அளித்து பகிர்விக்கின்றேன். முருகா, இக்குறத்தியிடம் காக்கும் எங்கள் குலதெய்வமே குமரா, உமையே எண்ணி எண்ணெயம் வணங்கும் இந்த வள்ளியாகிய எனக்கும் இந்த தெய்வீக திருச்சபையில் கூடியிருக்கும் மக்களுக்கும் உம்முடைய நல்லவர்கள் தந்து எல்லோரும் எல்லாம்பரை என்றென்றும் துணையிருப்பாய் கந்தா. அதற்கு அருள் செய் என்ற அடியால் மே வணங்கி என்னுடைய பணியினை தொடங்குகிறேன். இந்த விழாவினை மிகவும் சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இளைஞர் பணிமன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொடுத்திருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரான அன்பு அன்னார் கடாத்திருக்கையை சேர்ந்த எம்பி முருகன் அன்னார் அவர்களது சார்பாகவும் மற்றும் எனக்கு மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பினை வழங்கிய லட்சுமி நாராயணபுரத்தை சேர்ந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு மற்றும் அருமை அப்பா அவர்களுக்கும் எனது கலை குடும்பத்தார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். கொஞ்சம் ஒரு பாட்டுக்கு போட்டுங்க, அப்படியே இருந்தாலும் கஷ்டம்தான், போட்டுங்க. நானே வெயிட்டு ஒரு 2 பாட்டுக்கு மட்டும் இருக்கு, நான் போட்டுக்குவேன். ஒரு மாலை உயரம் இல்லை, அதான் கஷ்டமா இருக்கு. 2 அம்மாவும் நீ அப்பாவும் நீ அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீ அம்மாவும் கண்ணான பக்தர்களின் கருத்திலே உழவுகின்ற கந்தனின் அன்பு தாயே, காலங்கள் அனைத்திற்கும் நியாயங்களானவளை, கருவழி பாவை நீயே, பொன்னென்றும் பொருள் என்றும் புகழ் என்றும் தருபவனே, புலமிக்க வேத பொருளை பூத்திடும் நலமெல்லாம் காத்திடும் தலைவியே, புகழ் கருமாறி உண்மையே என்று போற்றி புகழும் அனை மகாசக்தியாகிய கொண்டை முடி அலங்கரித்த மதுரை மீனாட்சி தாயை வணங்கிவிட்டு பிறகு கவனிக்கலாம். கனியமுதே கருணை கடலே துணை நீ
மங்கையர்கண் கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையாள் வீட்டிருந்தாள் அந்த அந்த அழகிய மாமணி மதுரையிலே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அழகிய மாமணி மதுரையிலே இப்படி அனைத்து தெய்வங்களையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தாலும் எனது குலதெய்வம் ஆகிய கந்தன் கடம்பன் கதிர்வேலன் கார்த்திகையனுடைய வரவை எண்ணி அனுதினமும் வடிமேல் விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருகைக்காக இந்த இடத்திலே அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி சேரும் நாள் பார்த்த அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை தேரும் நாள் பார்த்து நில்லடி வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி வேளன் இல்லாமல் தோகைதடி இந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி என்னை
சொல்லடி. அன்பன் பழனி அப்பனடா, அவன் அருபெரும் திரவிய கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா என்று என்னுடைய கந்தபெருமானே நினைத்து நினைத்து மென்மேலும் இவ்விடத்தில் பாடிக்கொண்டிருந்தாலும் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனி. செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனி.
பழனிக்கு போவதில் சுகம். அன்பு தம்பி, மதியெல்லாம் ரசிச்சு தம்பி இந்த பாடலாம் அப்பா எழுதி கொடுத்த பாட்டு, இது நான் பாடணும் அப்படின்னு. அவரோட பேரன் தான் உங்களுக்கு பரிசு கொடுத்தது. அவங்க அப்பாவுடைய பேரன் தம்பி மணிகண்டன். அன்பு தம்பி மணிகண்டன் மற்றும் அன்பு அப்பா குடும்பத்தார்கள் அனைவரும் சேர்ந்து ரூபாய் 501 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்துள்ள அப்பா அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தார்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம். சிவகாமியின் மைந்தனை நீங்கள் சேருவதற்காக அழைத்த விதம் மிகவும் இனிமையாக இருந்தது. புதுகை அனிதா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். பின்பாட்டினாலே எங்கள் ஹார்மோனிய சக்கரவர்த்தி முருகன் அதற்கு அந்த முருகனுக்கு கேட்குற மாதிரி அருமையாக எடுத்து கூறிட்டாரு. அருமையாக போய்கிட்டு இருக்கு. நல்லா சிறப்பாக காலையில் விருத்தனோட திருமணம் நடக்கிற வரைக்கும் சிறப்பாக நடத்தி கொடுக்கும் அதை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு சிறந்த முயற்சிக்கு சிறு அன்பளிப்பு லட்சுமி நாராயணபுரம் கிராம பொதுமக்கள் சார்பாக. என்னை பாராட்டி அன்பளிப்பு வெகுமதியை வாரி வழங்கி அன்பு ஐயா அவர்கள் நின்று சார்பாகும் என்னுடைய கலைக்குழு சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். காலையில் வேலன் விருத்தனோட நாடகத்தை முடிச்சிருக்காங்க. முறையாக நாடகத்தை அதனால தான் நம்பிராசன் போட்டாச்சு. காலையில் விருத்தனாவும் நாடகத்தை முடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் முழுமையை வரதான் நாடகத்தை முடிக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் வேலை வெளியில் ஒரு ஆஃபீஸராக இருக்கவங்க நாடகம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக. ஆனால் சார் ஆரம்பத்தில் எல்லாரும் சொன்னாங்க. அதனால அவங்க நாடகம் பார்க்குறதுல மிக்க மகிழ்ச்சி. பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எங்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி ரசிகர்கள் தான். ஆனால் எங்களுக்கு எப்போதுமே இங்கே வந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கும். லட்சுமி நாராயணபுரம் நான் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் ஆச்சு, அப்பாவுக்கு தெரியும். ஆனால் மறக்க மாட்டேன். வந்தோடனே ஒரு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ ஒரு வரவேற்பு, ஒரு அது என்ன சொல்கிறது, என்கரேஜ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு இது நல்லா இருக்கும். அதனால் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நன்றி கடந்த வணக்கம். அன்பு அந்த சார்க்கன் மனமார்ந்த நன்றி. ஆமாம், பழனிக்கு போவதில் சுகம் அதிகம், அவன் பார்வையில் நிற்பதில் குணம் அதிகம், விழுந்து வணங்கினால் வயது அதிகம், அந்த வீரன் தருவான் நமக்கெல்லாம் பணம் அதிகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த கந்தபெருமானை நினைத்து நினைத்து பாடிக்கொண்டிருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம். ராமாயணத்துல ராமன் சீதையை சந்தேகப்பட்டதாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆமா, சந்தேகப்பட்டதுனாலதான் தீக்குளிக்க சொன்னாரு அப்படின்னு. இந்த தீக்குளிக்க சொல்லும் பொழுது சீதையினுடைய பார்வை ராமனை பார்த்து எப்படி இருந்தது தெரியுமா? சொன்னது நீதானா? சொல் சொல் என் உயிரே, சொன்னது நீதானா? மங்களமாலை குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே, மணமகளை திருமகளாய் மாற்றியதும் நீதானே, இறுதி வரை துணை இருப்பேன் என்று சொன்னது நீதானே, இப்ப கடைசியில சொன்னது நீதானா? என்னை போய் தீக்குளிக்க சொல்றியே, சொன்னது நீதானான்னு சீதை அந்த பார்வையாலேயே ராமனை பார்த்து கேட்டதாக கவிஞர் கண்ணதாசன் ஐயா, கவிஞருக்கு அதாவது கம்பர் எழுதல, கண்ணதாசன் ஐயா அந்த பாடலை எழுதியிருக்காங்க. அந்த பாடல் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சு நான் அந்த கந்தபெருமானுக்காக அவருக்காக அந்த பாடல் சொன்னது நீதானா? சொல் 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 என் உயிரே, சம்மதம் தானா? சம்மதம் தானா? என் உயிரே, என்று சொன்னது நீதான். சம்மதம்
நன்றி நன்றி நன்றி. இப்படியெல்லாம் நன்றி பாடிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாலும் வெகு தூரத்தில் இருந்து யாரோ ஒருவரை அழைப்பது போன்ற ஒரு சிறிய குரல். அந்த குரலுக்கு சொந்தக்காரி யார் என்று கவனிப்பதற்கு முன்னதாக நிறைவாக ராமன் எத்தனை ராமனடி